ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நடந்த அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமே எக்ஸ்போ வேறு 5ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அனிமே எக்ஸ்போ முடிஞ்சிருக்கும். நான் வந்து 6th தான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுவேன். நிறைய புது அனிமேஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. வாங்க அதெல்லாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அனிமே எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 5th வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அனிமேஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ட்ரெய்லர், அப்புறம் வந்து ப்ரீமியர்ஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான சில அனிமேஸ், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட அனிமேஸோட நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கொரியன் அனிமேட்டட் மியூசிக்கல் வெப் சீரிஸ்க்கு வந்து அனிமே சீரிஸ் அடாப்டேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் வெர்ஷன் இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக டிவி அனிமே மாதிரி இருக்காது. அது வந்து எப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மியூசிக்கல் ரிலேட்டடான ஒரு அனிமே பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டு பி ஹீரோ அனிமே ஸ்டைல் இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சு. பட் இது அது கிடையாது. இது வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு வந்து கட்டுறாங்க. அதாவது ஏலியன்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் நடந்த வாரில் வந்து ஹியூமன்ஸ் வந்து தோற்று போய் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லோரும் ஏலியன்ஸ்க்கு வந்து பெட்டாக மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு இருக்கப்போ அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு அரினாவில் போட்டு ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் மாதிரி நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நடத்துகிறப்போ 2 ஹியூமன்ஸ்குள்ளே காம்படிஷன் வச்சு யார் அதிகமாக வந்து ஓட்ஸ் வாங்குறாங்களோ அவங்கள வந்து வின்னர்ஸாக அறிவிச்சிட்டு தோற்றவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ யார் வந்து நான் பெஸ்ட்டாக பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எப்படி சொல்கிறது அந்த வெப் சீரிஸ் வந்து போயிருக்கும். ஆர்ட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதனாலேயே எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆமாம், யூடியூப்பில் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனிமே அடாப்டேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இதோட எப்படி சொல்கிறது மியூசிக்கல் அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதை வந்து யாரெல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டு மான்ஸ்டர் மேன்சர் அப்படிங்கிற ஒரு லைட் நாவல் சீரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி அனிமே அடாப்டேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி அந்த மாதிரியான ஒரு நாவல். இதோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்குரா அப்படிங்கிற ஒரு வெட்டரன் அட்வென்ச்சரரை வந்து ஃபாலோ பண்ணும். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெட்லியான குவெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி அட்வென்ச்சரராக இருந்துட்டு இருக்கப்போ அதே மாதிரி ஒரு பேட்டலில் வந்து ஹைட்ரா கிட்ட சண்டை போடும்போது சாவோட விளிம்பில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீனுங்கிற ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஹாக்குராவை வந்து காப்பாற்றுறாங்க. இப்படி காப்பாற்றினதுனால வந்து அவர் இந்த பொண்ணுக்கு வந்து கடமைப்பட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து பாடி கார்டாக மாறி அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த ஸ்டோரி போகுதுங்கிற மாதிரி தான் கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீனுங்கிற குட்டி பொண்ணுக்கு மான்ஸ்டர்ஸை வந்து டேம் பண்ணுறது ஆக்சுவலாக கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி வரும். அந்த மாதிரியான ஒரு ரேரான ஒரு எபிலிட்டி இருக்கும். இதோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த அனிமேக்கு யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கதையை கேட்குறப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு தோணாலும் ஏதோ எனக்கு இந்த அனிமேல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட் அண்ட் பேம்பர்ட் ஆஃப் ஐஸ், இந்த 2 அனிமேவுமே வந்து சில நியூ விஷுவல்ஸை வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க அனிமே அடாப்டேஷன்ஸை. இன்னொரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா 2027 வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன அப்படின்னா சோரா அந்த ஹவுஸ் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு. இதை பற்றி எனக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரில. நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பீஸோட ரீமேக் ப்ரொடக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கலருமே வந்து நல்லாவே பாப்பப் ஆகி சேச்சுரேட்டடாக இருக்குது. நிறைய புது ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடி அதாவது ஒரிஜினல் அனிமேயில் இருந்த வெர்ஷனை விட புது ஆங்கிள்ஸ்லாம் ட்ரை பண்ணி நல்லா லைவ்லியாக அந்த வேர்ல்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அனிமே வந்து ரீமேக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓடாவோட அந்த ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதை விட பெட்டராக இருக்க ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பெட்டராக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இந்த எக்ஸ்போவில். இதை வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய புது வியூவர்ஸை வந்து ஒன் பீஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரன்ச்சிரோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 2026 சம்மர் லைன் அப்போ வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீச் 1000 Years of Blood War, அது மட்டும் இல்லாமல் ப்ளீச் மிரர் ஹை கேமோட நியூ ட்ரைலர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில
புது சோல் ரீப்பர்ஸோட இன்ட்ரோஸ் எல்லாமே இந்த அனிமே எக்ஸ்போவில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளீச்சோட கேமுக்கான பீட்டா டெஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டதாகவும் அஃபிஷியலாக வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ளீச் சைட்லேருந்து. யாராவது அனிமே பார்க்குறவங்க கேமர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த லைனப்பில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கோஸ்ட் இன் த ஷெல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் இன் த ஷெல் ஆல்ரெடி அனிமேவாகவே இருக்குது. இதை வந்து ரீஅனிமேட் இல்லைனா ரீமேக் பண்ணுறாங்க இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த கோஸ்ட் இன் த ஷெல்லுங்கிறது ஒரு பெரிய அனிமே. சொல்ல ஆரம்பிச்சோம்னா போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் பங்கோட பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு சீரீஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஆக்ஷனோ ஃபிலாசபியோ இதில் வந்து மேஜராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைபர்நெட்டிக் ஆர்ம்ஸு பிரெயின் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சைபர்நெட்டிக்காக மாறும்போது ஏஐ கான்ஷியஸ்னஸ்ஸு அந்த மாதிரியான நம்ம ஹியூமனாக தான் இருக்கோமா இல்லை ஹியூமன் கான்ஷியஸ்னஸ்க்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக பயங்கரமாக அந்த அனிமே போக ஆரம்பிச்சிடும். இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மேட்ரிக்ஸு சைபர் பங்க் 2077 இந்த மாதிரி நிறைய சைஃபை அனிமேக்கும் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது. இதோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோகோ காசுனாகி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃபுல் பாடியுமே வந்து சைபர்நெட்டிக்காக மாற்றப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. ஒரு பப்ளிக் செக்யூரிட்டி செக்டர் 9 அப்படிங்கிற ஒரு எலைட் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து நிறைய அந்த சைபர்நெட்டிக்கான கிரைம்ஸு சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. இந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ப்ரீமியருக்கு போனவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே வந்து இப்போ வரப்போகிற இந்த கோஸ்ட் ஷெல்லோட அனிமே வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா அனிமேவோடையும் மங்கா அடாப்டேட்டில் வந்து எல்லா அனிமே விடவும் எப்படி சொல்கிறது மங்காவுக்கு கம்பேர் பண்ணும்போது மங்காவோட நல்லா ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்ததை விட. இது ஜூலை 7th வந்து வேர்ல்டு வைட் ஸ்ட்ரீம் ஆக போகுதுங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ப்ரைம் வீடியோஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சோலோ லெவலிங்கான ஒரு புது அனிமே ஃபில்மை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரைசிங் ஆஃப் ஷீல்ட் ஹீரோ சீசன் 5க்கு வந்து ஒரு அனிமே ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பங்கோ த ஸ்ட்ரே டாக்ஸ் 1 அதாவது அந்த சிபி அனிமேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முஷோகோ டென்சாய் ஜாப்லெஸ் ரீஎன்கார்னேஷனோட அனிமே அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த கிரன்ச்சி ரோல் சம்மர் 2026 லைனப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பிகினிங் ஆஃப் ஜூலை ஏர்லி ஜூலையில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார் வார்ஸ் அண்ட் அனிமே ஃபேன்ஸ் யாராவது சேர்ந்த மாதிரி இங்கே இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்டார் வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டார் வார்ஸ் விஷன் அப்படிங்கிற ஒரு அனிமேக்கான ஒரு அப்டேட்டு. இதோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேயே. யாராவது பார்க்கணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் பெருசாக வந்து ஸ்டார் வார்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, பட் ஓரளவுக்கு தெரியும் கான்செப்ட்டு. இதோட ப்ரீமியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5th வந்து கொடுக்க போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் அண்ட் ஹூலுவில் வந்து இதை ஸ்ட்ரீம் பண்ணுறதா வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ யாராவது ஸ்டார் வார்ஸ் ஃபேன் இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீக்கான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே எக்ஸ்போனால வந்து எக்கச்சக்கமான நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து எதை விடுறது எதை சொல்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் நிறைய வந்துருந்துச்சு இப்போ எப்பயுமே இருக்கிறத விட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற எல்லா அனிமேஸ் அப்டேட்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேறு ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாடா பாய்.